சரடா உச்சியா. பொருட்டோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த கேரக்டரை பிடிச்சிருக்கும். நிறைய பேர் சரடாவுடைய எம்எஸ் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. அதை விட இவங்களுடைய எம்எஸ் எபிலிட்டி என்ன, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிஷிமோட்டோ நருட்டோ பொருட்டோ சீரீஸை நிறைய மித்தாலஜியை யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜாப்பனீஸ் மித்தாலஜியை வச்சு ஒட்டுமொத்த நருட்டோ சீரீஸுமே முடிச்சிருப்பார். சரடாவுடைய எம்எஸ் எபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மித்தாலஜிஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இசனாகி அண்ட் இசனாமி, இவங்க ரெண்டு பேர் தான் ஜாப்பனீஸ் மித்தாலஜியோடைய காட். இவங்களுக்கு பசங்களும் இருக்காங்க. அவங்க தான் சன் காடஸ் அமட்டரசு, மூன் காட் சுக்கியோமி, ஸ்டாம் காட் சூசனோ, ஃபயர் காட் காகுட்சுச்சி. இதில் சாஸ்கே யூஸ் பண்ண அமட்டரசு இந்த காகுட்சுச்சியோடைய எபிலிட்டி தான். இவரால் பவர்ஃபுல் பிளாக் ஃப்ளேம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை அவரால் மேனிப்புலேஷனும் பண்ண முடியும். இப்படி இசனாகி அண்ட் இசனாமி அண்ட் அவங்களுடைய பசங்கன்னு எல்லாரையும் நருட்டோலியே கிஷிமோட்டோ யூஸ் பண்ணிட்டாலும் இன்னும் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. அதுதான் அமனசோகோ. இவங்க தான் ஸ்டாம் காடான சூசனோவுடைய பொண்ணு. இவங்களுடைய எபிலிட்டிஸ் ஃபயர் அண்ட் லைட்னிங் மிக்ஸ்டாக இருக்கும். சரடாவுடைய சாக்ர நேச்சர்ஸும் லைட்னிங் அண்ட் ஃபயர் தான். இவங்களுடைய இன்னொரு முக்கியமான எபிலிட்டி மேனிப்புலேஷன். இவங்களால யாரை வேணால் மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்காக சண்டை போட வைக்க முடியும். கிட்டத்தட்ட ஐடாவுடைய எபிலிட்டி மாதிரி. ஆல்ரெடி நருட்டோ லாஸ்ட் மூவியில் சரடா அண்ட் ஐடாவுடைய டோஜுட்ஸுவை ஃப்ளாகில் வச்சுக்கிட்டு 3ல் 2 குரூப் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் கூட ஏதோ கனெக்ஷன் இருக்கலாம். இது இல்லாமல் இவங்களால கிராவிட்டியை கூட மேனிப்புலேட் பண்ண முடியும். பர்ஃபெக்ட் ஹீலிங்கை பண்ண முடியும். ஒரு எம்எஸ்க்கு 2 எபிலிட்டி இருக்கிறதே ரேர். ஆனால் சரடாவுடைய எம்எஸ்க்கு இவ்வளோ எபிலிட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க லிட்ரலாக காட்லைக் பீயிங்ஸோட ஃபைட் பண்ணுறதால சீரியஸில் நம்ம பார்க்க போகிற எல்லாருமே பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க. இதுபடி சரடா கிட்ட ஃப்யூச்சரில் செரி பிளாசம் இம்பேக்ட், சாக்ரா இன்ஹான்ஸ்ட் ஸ்ட்ரென்த், ஷேரிங்கன், ஃபயர், லைட்னிங் அண்ட் விண்ட் ரிலீஸ், ஷுரிக்கன் ஜுட்ஸு, பியாக்குகுசில், எம்எஸ் எபிலிட்டி அமனசோகோ, சிடோரி, சூசனோன்னு ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கும். இவ்வளோ எபிலிட்டிஸால் சரடா பிளைண்டாலாம் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக உச்சியால் இருக்கிற எல்லாரையும் சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் சரடாவுடைய பவர்ஸ் இருக்க போகுது. அடுத்து என்ன வீடியோஸ் போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.